இந்த ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக் ஸ்டோரி சொல்லணும். ஒருவேளை உங்களுக்கு ரிவ்யூ வேணால் கொஞ்சம் முன்னால் ஃபார்வர்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ரிவ்யூ பார்த்துக்கலாம். அது என்ன பேக் ஸ்டோரினா 2018 நினைக்கிறேன். ஆமாம், 2018 நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு நாள் காலேஜ் போகும்போது என்னாச்சுன்னா, காலேஜுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. அது எங்கே லேட் ஆச்சுன்னா, பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போதே தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம காலேஜ் போனால் உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபைனலாக ஒரு இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். அதுதான் என்னென்னா ரேஸ் கோர்ஸ். கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரேஸ் கோர்ஸ். அங்கே போனோன்னா ஃப்ரீயாக ஒய்ஃபை கிடைக்கும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க அங்கே போகலாம், ஒய்ஃபை இருக்கும், ஏதாவது 2 படத்தை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லோரும் காலேஜுக்கு போகிறத விட்டுட்டு அன்றைக்கி வந்து ரேஸ் கோர்ஸ் போனோம். ரேஸ் கோர்ஸ் போனாலே நமக்கு தெரியும், ஆள் நடமாட்டோன்னா கொஞ்சம் காலங்காத்தால், அதுவும் வீக் டேல கம்மியாக தான் இருக்கும். கப்பிள்ஸ்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. நாங்கள் 4 பேர் மட்டும் பசங்க போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒய்ஃபை ஆன் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம்னு உட்காரோம். பார்த்தா அன்றைக்கி ஒய்ஃபை வந்து ரொம்பவுமே ஸ்லோவாக இருந்துச்சு. சரி, என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில் தான் கேஜி தேட்டர் இருக்குது. சரியா, அப்போ வந்து ஒருத்தன் ஒரு ஐடியா சொல்லிட்டுருக்கான். நான் வீட்டுக்கு போகிறேன்றான் ஒருத்தன் நான் வந்து வேறு ஏதாவது வெளியே போயிட்டு அப்புறமா சாயங்காலம் வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டான். அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பக்கத்தில் தான் கேஜி தேட்டர் இருக்குது, அங்கே வந்து ஏதாவது படத்துக்கு போகலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது என்ன படம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது 96ன்னு ஒரு படம் வந்துருந்துச்சு. அப்போது எல்லோரும் சொல்கிறாங்க அதுக்கு எதுக்கு போகணும், அதெல்லாம் வேண்டாம், அதுக்கு நான் பேசாமல் வீட்டுக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த 96ல் வந்து அந்த காதலே காதலே பாட்டு வந்து ரொம்பவுமே பிடிக்கும். அந்த பாட்டு ஃபஸ்ட்டு யூடியூப்பில் ரிலீஸ் ஆனப்போ வியூஸ்லாம் ரொம்பவுமே கம்மியாக தான் போயிருந்துச்சு. யாருமே அந்த பாட்டு வந்து கண்டுக்கவே இல்லை. ஆனால் அப்போவே அந்த பாட்டு வந்து நான் ரொம்பவுமே அடிக்டட், டெய்லி கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக சரி இந்த படத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன், 96 அந்த படத்துக்கு வேணால் போகலாம் அப்படின்னு. எதுக்காகனா அந்த ஒரே ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி நான் சில படங்கள்லாம் சூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு தேட்டரில் போய் பார்க்குறதுக்கானுமே அந்த படத்தோட ஆல்பமாக இருக்கும். அது மாதிரி நான் நிறையா படங்கள் பார்த்துருக்கேன். அந்த பாட்டை வந்து நான் தேட்டரில் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கேட்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே நான் வந்து அந்த படத்தை தேட்டரில் போய் பார்ப்பேன். சரி, 96ல் அந்த பாட்டு நமக்கு பிடிக்குமே, இவனுங்கெல்லாம் கூப்பிட்டு 96 போகலாம் அப்படின்னு சொன்னப்போ எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது எதுக்கு போய் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தோம், காசும் பெருசாக இருக்காது டிக்கெட்டுக்கலாம். அதுவும் எப்போவாச்சும் தான் படத்துக்கு போவோம், ஏதாவது பெரிய ஹீரோ இல்லை பெரிய பட்ஜெட்டில் ஏதாவது பிரம்மாண்டமான படம் வந்தால் தான் போவோம். அப்படி நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணி வருஷத்துக்கே ஒரு 2-3 படம் தான் பார்ப்போம் அப்படின்ற நிலமையில் இருக்கும்போது எதுக்கு இந்த படத்துக்கு போய் காசு வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரே ஒருத்தன் வந்து சரிடா நான் வேணா வரேன், நம்ம 2 பேர் போகலாம் அப்படின்னு சொன்னான். அப்புறம் பொறுமையாக ரோடு கிராஸ் பண்ணி கேஜி தேட்டருக்கு உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு இருக்கிற காசெல்லாம் பொறுக்கி போட்டு டிக்கெட் எடுத்துட்டோம். 100 ரூபாவோ 80 ரூபாவோ நினைக்கிறேன். போனால் அன்னைக்கு இந்த என்னன்னு தெரில, அது அதிர்ஷ்டவசமாக சென்டர் சீட்டு கிடச்சிருந்துச்சு. சென்டர் சீட்டில் போயிட்டு உட்கார்றேன். நமக்கு ஒன்றுமே தெரியாது, யார் டேரக்டர்னு தெரியாது. இது தெரிஞ்ச முகம் விஜய் சேதுபதி, அதை தாண்டி படத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அது என்ன ஜானருன்னு தெரியாது, எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியாது. சரி ஓடிட்டுருக்கு, போர் அடிக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சரி அந்த பாட்டையாச்சும் போய் கேட்பான் அப்படின்றதுனால நான் தேட்டருக்குள்ளே போயிட்டு உட்கார. கரெக்டாக சென்டர் சீட்டு. படம் ஆரம்பித்த உடனே இயற்கைக்கு நன்றி அப்படின்னு ஒரு வேர்ட்ஸ் வருது ஸ்க்ரீனில். பார்த்தோன்னே யாரா ஒரு இயற்கைக்கு நன்றின்னு போட்டு ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படம் ஸ்டார்ட் ஆகுது. படம் ஸ்டார்ட் ஆனவுடனே வாழா என் வாழ்வை வாழவே அந்த பாட்டு வந்து வருது. அந்த பாட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்தில், படம் ஸ்டார்ட் ஆனோடனே அந்த பாட்டு தான். அந்த பாட்டு வந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி என்னடா இதுன்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அந்த விஷயம் வந்து இன்னொருத்தர் செய்யும்போது நமக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஆப்பிள் பிடிக்கும், உங்களுக்கும் ஆப்பிள் பிடிக்கும்னா அது காமனான விஷயம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எனக்கு வந்து அந்த சீத்தாப்பழம் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த சீத்தாப்பழம் நிறைய பேர் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு தான் சீத்தாப்பழம் ரொம்பவுமே பிடிக்கும். அப்போ உனக்கும் அந்த சீத்தாப்பழம் பிடிக்குமா, எனக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 2 பேருக்குள்ள ஒரு பாண்டு உண்டாகும் தெரியுமா. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு அந்த சீத்தாப்பழம் சொன்னேன். அந்த மாதிரி அந்த பாட்டு பார்க்கும்போது எனக்கு அந்த நேச்சரோட உண்டான பாண்டு வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப மிரர் பண்ண மாதிரி இருந்துச்சு. என்னடா இது, நானாக இருந்தாலும் இதே தானே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. முக்கியமாக அந்த கார் எடுத்துகிட்டு ட்ரிஃப்ட் அடிப்பாங்க தெரியுமா, ஒரு டெசர்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதில் விஜய் சேதுபதி ட்ரிஃப்ட் அடிப்பார். அப்புறம் ஒரு ஃபால்ஸுக்கு கீழே கொஞ்சம் மறைவான இடத்துல போய் இப்படி உட்காந்துட்டு இருப்பார். அப்புறம் மானுக்கெலாம் இது கூட அந்த நேச்சரோட கனெக்ட் ஆன விஷயம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே படத்துக்குள்ளே போயிட்டேன். சில படங்கள்லாம் நம்ம படத்துக்குள்ளே போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். நான் அந்த படத்துக்குள்ளே போயிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா, படத்தில் ஒரு ஹீரோ வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஸோ எனக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்குன்றனால படத்தோட நான் ஜெல் ஆகிட்டேன். இதுக்கு மேலே இந்த படம் வந்து நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நான் கொடுத்த காசுக்கு வந்து இந்த படம் வந்து ஏதோ ஒன்று பண்ணுது, என் கூட கனெக்ட் ஆகுன்ற மாதிரி நான் உட்காந்துட்டேன்.
படம் ஓடுது ஓடுது, நிறையா விஷயங்கள் ஓடிட்டே இருக்குது. நான் வந்து அந்த காதலே காதலே பாட்டுக்காக தான் படத்துக்கே போனேன். பாட்டு எப்படா வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பாட்டு வரவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பாட்டு வருது. அப்போ தான் தெரியுது ஏன் இவ்வளோ நேரம் இந்த பாட்டு இந்த படத்தில் வரவே இல்லை. ஏன்னா ப்ளேஸ் பண்ண இடம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. படம் வந்து ஹோல்சமாக எனக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு. அந்த வருஷத்துலேயே எனக்கு பெஸ்ட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து 96 தான் சொல்லுவேன். இப்போ வந்து உங்களுக்கே நான் ஃபில்டர் பண்ணி தான் சொல்லிடுவேன். படத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வேறு படத்தோட ரிவ்யூ இருந்தாலும் இந்த ஸ்டோரியை நான் சொல்லிட்டு இருக்கேன். படம் வந்து எனக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு. படம் முடிஞ்சு வெளியே வரேன். அப்போ தான் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் தெரியுது அந்த படம் வந்து அன்றைக்கி தான் ரிலீஸ். நான் பார்த்தது வந்து ஃபஸ்ட் டே அந்த படம். எனக்குன்னா ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது பாட்டுக்காக போனோம், படம் பார்த்தா இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா படத்தில் அப்படியே கண்ணீர் துளிகள்லாம் வந்துருச்சு நிறையா சீன்ஸில். ஸோ இந்த மாதிரி ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால் மறக்கவே முடியாது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து நான் விஷுவலாக அந்த ஸ்க்ரீனில் வந்து நான் படம் எடுத்தால் ஒரு ஃபீலிங் ரிலேட்டடாக ஒரு படம் எடுத்தால் எப்படி எடுப்பணும் அதை வந்து என்னால் பார்க்க முடிஞ்ச ஒரே காரணம் எனக்கு வந்து படம் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. டைரக்டர் பிரேம்குமார் அவரோட அந்த என்ன சொல்கிறது அந்த ஃபிலிமோகிராஃபியும் அவர் அந்த டைரக்ஷன் பண்ண விதமும் ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதமும் எனக்கு ரொம்பவுமே கனெக்ட் ஆச்சு. ஒவ்வொரு சீனுமே ஒருவேளை நான் அந்த இடத்துல எழுதியிருந்தா அந்த இடத்துல நான் டைரக்ட் பண்ணியிருந்தா இப்படி தானே பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கும் அந்த டேரக்டருக்கும் நிறைய விஷயம் வந்து அப்படியே ஜெல் ஆயிடுச்சு நான் அதை பார்க்கும்போது. இதுதான் இப்போ இந்த ரிவ்யூவோட பேக் ஸ்டோரி. ஸோ நான் எதுக்காக இந்த ஸ்டோரியை சொன்னேன்னா, அன்எக்ஸ்பெக்டடாக போய் ஒரு படம் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த படம் எனக்கு அந்த 2018 இல்லை இப்போ கூட நான் அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா பெஸ்ட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு நான் சொல்கிறேன்னா படம் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவுமே கனெக்டடாக இருந்துச்சு. அடுத்து அந்த டேரக்டர் வந்து காணாமையே போயிட்டார். இடையில ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தாரு இந்த மெய்யழகன் ப்ரீ ரிலீஸ் முன்னாடி. 96 முடிஞ்சு நான் காசே இல்லாமல் இருந்தேன், எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக எந்த சப்போர்ட்டுமே இல்லை அப்படின்லாம் சொன்னார். நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம் ஒரு படம் வந்து ஒரு டேரக்டர் வந்து கொடுக்குறாரு, அந்த படம் வந்து ஹியூஜ் ஹிட் ஆகிடுது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஜாலியாக தான் லைஃப்பில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒவ்வொரு டேரக்டருக்குமே ஒவ்வொரு பேக் ஸ்டோரி இருக்குது. இப்போது சரி படத்துக்குள்ளே வருவோம். நான் ஏன் இந்த படம் பார்க்குறதுக்கு காரணம்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், டேரக்டர் பிரேம்குமார். அதை தாண்டி லாஸ்ட் வீக் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் ட்ரெய்லர் பார்க்குறேன், ஃபுல்லாக பார்த்துட்டு நான் ஃப்ரெண்ட்டை என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு அழகான ட்ரெய்லரை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது உண்மைதான். இப்போலாம் நம்ம பார்க்குறது கன் ஷாட்ஸு, பிளட் ஷெட்டு, அப்புறம் வைலன்ஸு, அடிதடி, வெட்டு குத்து, அதுக்கப்புறம் ட்விஸ்ட்டு, டேர்ன்ஸு, சீடச், த்ரில்லர்ஸ் இப்படியே பார்த்துட்டே இருக்குமா ரொம்ப நாள். இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதே நேரத்தில் ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. எப்படா இந்த இப்படி லைனப்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இந்த 2024 நிறையா தமிழ் படங்கள், எப்படி இந்த லைனில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ட்ரெய்லர் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சரி படத்துக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டு நானும் போய் உட்கார்றேன். படம் கதை ஸ்டார்ட் ஆகும்போது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒருத்தர் வந்து அவங்க ரொம்ப நாளாக வாழ்ந்த வீட்டை வந்து காலி பண்ணிவிட்டு வெளியூருக்கு வந்து போகிறாங்க. படம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு சீனு. ஆனால் அந்த இடத்துல வந்து பிஜிஎம்மும் அந்த ஸ்க்ரீன் பிளேவும் அந்த என்ன சொல்கிறது அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ செட் பண்ண விதமும் ஏதோ நம்ம அந்த படம் ஃபுல்லாக ஆல்ரெடி பார்த்துட்டோம், அந்த குடும்பத்தோட பேக் ஸ்டோரி நமக்கு ஆல்ரெடி தெரியும், அவங்க வீடு காலி பண்ணும்போது நம்மளும் அந்த வீட்டில் வாழ்ந்துருக்கோன்ற அளவுக்கு ஃபீலிங் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோம், அந்த படத்தில் ஒரு 10வது நிமிஷமோ 15வது நிமிஷமோ இல்லை ஒரு 20 இல்லை படம் இன்டர்வல்லையோ ஒரு சீன் வந்து எலிவேட் ஆகி அது நமக்கு கண்ணீர் வருதுன்னா அதில் ஒரு காரணம் இருக்குது. இவ்வளோ நேரமாக நம்ம அந்த கேரக்டர் கூடயோ இல்லை அந்த சுற்றி இருக்க இது கூடயோ நம்ம வந்து கனெக்ட் ஆகிருப்போம். ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா எடுத்த உடனே அவங்க அந்த வீடை காலி பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலி பண்ணுற அந்த 5 நிமிஷம் அவங்க அந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறது, அந்த வீட்டில் அவங்க ஃபீல் பண்ணி அந்த காம்பவுண்ட்லாம் சுற்றி வருவாங்க, அது வந்து நமக்கே கனெக்ட் ஆகணும். அதுதான் அந்த டைரக்ஷனோட மேஜிக். ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த ரொமான்ஸ்லாம் நம்ம அடிக்கடி பேசுவோம், ரொமான்டிக்காக படம்லாம் பார்ப்போம். இந்த ப்ரொமான்ஸு அப்படின்னு ஒன்று இருக்குது, BROMANCE. ரெண்டு பசங்களுக்கு நடுவிலையோ இல்லை 2 மென்னுக்கு நடுவிலையோ நடக்கிறது வந்து ப்ரொமான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது ஒரே வயசில் இருக்க 2 பசங்களோ இல்லை ஒரு பெரிய வயசில் இருக்க ஒருத்தரோ இல்லை சின்ன வயசில் இருக்க 2 பேரும் இருந்தால் மோஸ்ட்லி என்னவாக இருப்பாங்க, க்ளோஸாக இருந்தால் என்னவாக இருப்பாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அதை தாண்டி இந்த படத்தில் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை காமிச்சதே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் புதிய விஷயமாகவும் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் நம்ம ஃபேமிலியில் வந்து நம்ம அத்தான்ட்டு நிறையா பேரை கடந்து வந்திருப்போம். ஆனால் இங்கே இந்த படத்தில் வந்து கார்த்திக்கும் அரவிந்த் சாமிக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் அந்த அத்தா முறை தான். படம் ஸ்டார்ட் ஆகும்போதே எனக்கு தெரிஞ்சு படம் லைவ் சவுண்டுன்னு நினைக்கிறேன். நான் ட்ரெய்லர்லேயே நோட் பண்ணேன், ஆனால் இன்னும் எனக்கு கன்ஃபார்மாக தெரில. நான் எங்கேயுமே அதை பற்றி பார்க்கல, யாரும் பேசியிருக்காங்களா இல்லையான்னுட்டு.
ஏன்னா படம் வந்து சவுண்டு லைவாக தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அவங்க ஆர்ஆர்லாம் போகலன்னு நினைக்கிறேன். மேபி ஆர்ஆர் போகாததுக்கு காரணம் அந்த ஒரிஜினாலிட்டி போயிடும் அப்படின்றதுக்காக எனக்கு தெரியல, எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஆனால் நான் நோட் பண்ண வரைக்கும் படம் லைவ் சவுண்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சு. அது படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா சும்மா 2 பேர் படம் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பேசிகிட்டே தான் இருக்க போகிறாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல படம் லேக் ஆகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஆனால் இங்கே சான்சஸ்லாம் ரொம்பவுமே கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு அரவிந்த் சாமிக்கும் கார்த்திக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தான் அந்த கெமிஸ்ட்ரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அரவிந்த் சாமிக்கும் கார்த்திக்கும் அந்த இருந்த கெமிஸ்ட்ரி வந்து படம் ஃபுல்லாகவே சூப்பராக ட்ராவல் ஆகிருக்கு. அதை தாண்டி ராஜ்கிரண் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கருணாகரன் ஒரு பஸ் கண்டக்டராக வருவார். அதுக்கப்புறம் கோயில் வாசலில் பூ விற்கிற அக்கா, அப்புறம் சமையல்காரர், இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டருக்குமே ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான சீன் கொடுத்து படம் மொத்தையுமே ஃபீல் குட்டான ஒரு படமாக கொண்டு வந்திருக்காரு பிரேம்குமார். சில சீன்ஸ்லாம் வந்து அப்பப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் அது ரொம்பவுமே எமோஷ்னலாக இருக்குது. அரவிந்த் சாமி வந்து ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குற தன்னோட தங்கச்சிக்கு வந்து கொலுசு மாட்டி விடுவார். அந்த கொலுசு மாட்டி விடுறது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்டேஜில் அத்தனை பேர் வந்து ஸ்டேஜுக்கு கீழே அத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸ்டேஜில் ஏறி மணமக்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. அந்த நேரத்தில் தங்கச்சி வந்து நீ ரொம்ப வருஷம் கழித்து என்னை பார்க்க வந்திருக்காண்ணா, நீ இங்கே இரு, நீ கொடுத்த கிஃப்ட்டை நான் இப்போவே ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி அந்த கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த வளையல் போட்டு விடுறது, மோதிரம் போட்டு விடுறது, கம்மல் போட்டு விடுறது, அதுக்கப்புறம் அந்த கொலுசு போட்டு விடுற சீனெல்லாம் வந்துட்டு ஒரு மனுஷன் வந்து எவ்வளவு தான் ஒரு கல் மனசாக இருந்தாலுமே அந்த சீனுக்கு வந்து கண்டிப்பாக அவன் வந்து மெல்ட் ஆயிடுவான். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை நீங்கள் அந்த படத்தோட கனெக்ட் ஆகிருந்தீங்கன்னா அந்த சீன்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அண்ணன் வந்து தங்கச்சிக்கு கொலுசு போட்டு விடும்போது அந்த சீனை வந்து நம்மளாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் ஒரு ட்ரெண்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கம்மியாகி இப்போலாம் வரதே இல்லை. இப்போ யாரும் அதை விரும்புறதும் இல்லை. லைட்டாக ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவாக இருந்தாலுமே படம் வந்து நல்லா இல்லை, மொக்கையாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம கடந்து போயிடும். ஆனால் இந்த படம் வந்து இந்த சீன்லாம் வச்சது ரொம்ப பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. ஆஹா எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அரவிந்த் சாமியோட ஆக்டிங் வந்து சொல்லவே வேணாம். கார்த்தியோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா இந்த கார்த்தியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு இன்னசென்ட்டான ஒரு ரோல் மாதிரி பண்ணியிருப்பார். இந்த பையா அப்புறம் நான் மகானாலெல்லாம் சும்மா காமெடி கலந்த ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அதுலேயுமே சேர்த்து கலந்து போட்டு இந்த மெய்யழகனில் வேறு மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்பவுமே இன்னசென்ட்டான ஒரு கேரக்டரு. அந்த கார்த்தியோட கேரக்டரைசேஷன் வந்து படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் தான். ஊரில் நம்ம நினைப்போம் நம்ம வந்து சிட்டியில் இருக்கோம், நம்ம நிறையா படிச்சிருக்கோம், நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கிராமத்து சைட்லாம் போனீங்கன்னா நம்மளோட படிப்பில் கொஞ்சம் கம்மியாக ஒருத்தன் இருக்கலாம், ஃபினான்ஷியலாக ஒருத்தன் கம்மியாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இங்கே கிடையாது. அவன் வந்து நம்மளோட மேலே ஒரு படி மேலே இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு. அரவிந்த் சாமி ஒரு இடத்துல டைலாக் வரும்போதும் அப்படி தான் இருக்கும். ஸோ கார்த்தியோட கேரக்டர் அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருந்துச்சு படத்தில். அப்புறம் இதில் ஸ்ரீதிவியாவும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து நான் ஸ்ரீதிவியாவை பார்க்குறேன். எனக்கு விவிஎஸ்லாம் ஸ்ரீதிவியாலாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சின்னது 2-3 பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஆள் காணாமல் போயிட்டாங்க. இப்போ திருப்பி இந்த படத்தில் பண்ணியிருக்கிறது ப்ளஸ் பாயிண்ட் தான். கொஞ்சம் சீன் தான் வருவாங்க, இருந்தாலுமே வந்து படத்துக்கு ஒரு பக்காவான ஒரு என்ன சொல்கிறது, கடலை நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு பொருந்துச்சு ஸ்ரீதிவியாவோட கேரக்டர். படத்தில் நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. அது காரணம்னா இந்த படமே வந்துட்டு 2 பேரோட கான்வர்சேஷனில் தான் மொத்த படமே போகும். 2 பேர் குடிச்சிட்டு பேசினா என்ன பேசுவாங்க அப்படின்றத கேஷுவலாக நரேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே அதில் என்ன சீரியஸ்னஸ் ஆட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த தூத்துக்குடியில் நடந்த இஷ்யூ, அப்புறம் ராஜராஜ சோழன் அவங்களாம் நினச்சி நம்ம வந்து பெருமைப்படணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டு மேட்ரு, அப்புறம் பெரியாருக்காக ரெஃபரன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பெரியாரையும் காட்டுவாங்க, அதே நேரத்தில் சிவன் கோயிலையும் காட்டுவாங்க. அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு காலை வந்து கார்த்தி வச்சுருந்துருப்பாரு. அதில் வந்து நான் என்னோட கருப்பனை பார்த்தேன் அப்படின்னு நிறையா விஷயங்கள். இதெல்லாம் நம்ம மேலாப்பில் பார்த்தா ஜஸ்ட் சீன் அப்படின்னு கடந்து போயிடலாம். ஆனால் அப்படி கிடையாது, அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் டெப்த்தாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட கோர் என்னென்னா, அரவிந்த் சாமிக்கு வந்து கார்த்தியோட நேம் தெரியவே தெரியாது. அவர் ஊருக்கு கல்யாணத்துக்காக வர்றாரு. அந்த கல்யாணத்தில் வந்து ஒருத்தன் அவரை பார்த்து விழுந்து கவனிச்சிக்கிறான். அன்றைக்கி நைட்டு அவருக்கு ஊருக்கு போயே ஆகணும், அந்த ரிசப்ஷன் முடிஞ்சோடனே. ஆனால் ஊருக்கு போக முடியல. ஒரு நாள் அந்த நாள் நைட்டு அவங்க கூட தங்குறாரு. ஆனால் அவரோட நேம் தெரில. அப்போது அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்ல, ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும். நம்ம ஒருத்தங்கிட்ட பேசுகிறோம். இப்போ நம்மளே நம்ம ஊருக்கு போகும்போது திடீர்னு ஒருத்தங்க வந்து பேசுகிறாங்க, எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்மளும் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம். இல்லை நம்ம எதாவது கல்யாணத்துக்கு போகும்போது யாரோ ஒருத்தங்கிட்ட பேசும்போது நம்மளும் ரிப்ளை பண்ணிடுவோம். ஆனால் அவங்க பேர் தெரியாது, அவங்க என்ன முறை வேணும்னு தெரியாது. அது ஒரு 2 நிமிஷம் நம்ம பேசுவோமா, அப்போவே அப்படி இருக்குன்னா, இவர் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஒருத்தங்க கூட ட்ராவல் பண்ணுறாரு, அவன் பேர் எனக்கு தெரியல. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அந்த ரொமான்ஸ்லேயே இருக்கான். அப்போது இவருக்கு எப்படி இருக்கும்? அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கார்த்திக்கும் ஸ்ரீதிவியாவுக்கும் தெரியாமல்
வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாரு. அந்த சீனெல்லாம் வந்துட்டு எப்பா இந்த டேரக்டரு அப்போவும் சொல்கிறேன், எனக்கு 96 பார்த்தாகும்போது என்ன ஒரு ஃபீலிங் இருந்துச்சோ அதே ஃபீலிங் இந்த சீன் பார்க்கும்போது இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஃபீலிங் வச்சு மெயினாக ஒரு படம் எடுத்திருந்தேன்னா அந்த சீனில் கண்டிப்பாக நானும் இதே தான் யோசிச்சிருப்பேன், இதே தான் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்பவுமே கனெக்டட் ஆச்சு. அவர் வீட்டை விட்டு ஓடி வந்துடுவார், பார்த்தா கார்த்தியோட செருப்பை போட்டு வந்துடுவார். அது கீழே ஓடி வரும்போது அது கீழே கலந்து விழுந்துடும். இவர் கொஞ்சம் தூரம் வந்துடுவார் செருப்பை விட்டுட்டு. நான் அந்த இடத்துல நினச்சேன், கண்டிப்பாக இந்த கேரக்டர் இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அந்த கேரக்டர் திருப்பி போய் அந்த செருப்பை எடுக்கணும், அது செருப்பை அந்த கேரக்டர் மிஸ் பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி அரவிந்த்சாமி திரும்பி போய் அந்த விட்டிருந்த செருப்பை எடுத்துகிட்டு மறுபடியும் தன்னை கூட வச்சுட்டு போவார். அந்த இடத்துல கமலோட வாய்ஸ் வரும் பாருங்கள், வரேன் மியூசிக் வந்து கடைசியாக வரேன். அதுக்கப்புறம் அந்த கோயிலில் பூ விற்கிற கேரக்டருமே 2 சீன் தான் வரும், அதுவுமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. 96 படத்தில் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த 2 பேர்த்தோட வாழ்க்கையுமே வந்துட்டு ஒரே ஒரு கேரக்டர்னால மொத்தமாக சேஞ்ச் ஆகிருக்கும். அது எந்த கேரக்டர்னா, இவர் வந்து காலேஜுக்கு வருவார், ஹீரோயினோட காலேஜுக்கு வந்துட்டு இவரோட பேரை சொல்லி ஏதோ ஒன்று எழுதி கொடுத்தா அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லுவார். ஆனால் அந்த பொண்ணு போய் என்ன பண்ணுன்னா அந்த பேரை மறந்துடும். இவங்க பிரிஞ்சதுக்கு காரணமே அந்த ஒரு சீனாக தான் இருக்கும், அந்த ஒரு கேரக்டராக தான் இருக்கும். அந்த கேரக்டரோட இம்பேக்ட்டு வேறு லெவலில் படத்தில் பிளாஸ்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இதில் ஒரு சின்ன கேரக்டரு ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் காட்டுவாங்க, ஒன்றுமே பண்ணாது. ஒரு இடத்துல வந்துட்டு அரவிந்த்சாமி வந்து சும்மா உட்காந்துருப்பார். அந்த கேரக்டர் யாருன்னா அரவிந்த்சாமியோட பொண்ணு. அப்பா ஃபோனை கொடுங்கப்பா அப்படின்னு ஃபோனை வாங்கி கார்த்தியோட நம்பருக்கு டயல் பண்ணி கொடுத்துரும். அப்போ தான் இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அரவிந்த்சாமி வந்து ஓப்பனாக கேட்க போகிறாரு. படம் ஃபுல்லாக கேட்கவே மாட்டார். அந்த கில்ட்டில் தான் அவர் ஊருக்கே சொல்லாமல் கொள்ளாமல் திரும்பி ஓடி வந்தது. முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸை எப்படி என்கேஜாக வச்சுருக்கணுமோ அப்படி வச்சுருந்துருக்காரு. முக்கியமாக இந்த நினைவுகள் கூட விளாட்றது வந்து இவருக்கு வேலையாக போச்சுன்னு நினைக்கிறேன். 96லேயும் அப்படி தான். நான் வந்து ஆல்ரெடி என்னோட ஏஜஸ் இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்ற ஒரு சேனலில் வந்து நினைவுகளை பற்றி ஒரு பாட்காஸ்ட் போட்டிருப்பேன். நினைவுகள் வந்து ஒருத்தனை சிரிக்க வைக்கும், அழுக வைக்கும், கோவப்பட வைக்கும், அமைதியாக இருக்க வைக்கும், பைத்தியம் பிடிக்க வைக்கும், ஒருத்தனை சந்தோஷமாக இருக்க வைக்கும், வாழ்க்கையில் முன்னேற வைக்கும், இல்லை வாழ்க்கையில் பின்னோக்கியும் போக வைக்கும். நினைவுகளுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. இவர் அதே தான், நான் என்ன பேசுகிறேனோ அதுக்கு ரிலேட்டடாக இருந்திருப்பார் போல். அந்த நினைவுகளை வச்சு விளாண்டுருக்காரு. ஒருத்தனுக்கு வந்து அந்த நினைவுகள் எந்த அளவுக்கு இம்பேக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. படம் ஃபுல்லாக இந்த கேரக்டர் வந்து மெய்யழகன் அப்படின்னு வந்து எங்கேயுமே ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. கடைசியாக படம் முடியும் போது தான் வந்துட்டு ஒரே ஒரு டைம் வரும். நான் படத்துக்கு போல வந்து எப்படா டைட்டில் கார்டு வரும் அப்படின்னு யோசிச்சு இருந்தேன். சில படத்தில் டைட்டில் கார்டு வந்து 10 நிமிஷம் கழிச்சு வரும், 20 நிமிஷம் கழிச்சு வரும். சில படத்துலலாம் இன்டர்வலில் தான் வரும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா படத்தில் டைட்டில் கார்டே இல்லை, படம் முடிஞ்சும் போது தான் வந்து டைட்டில் கார்டே வரும். ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. என்ன சொல்கிறது, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இப்போது லைனப்பில் இருக்க படங்களை நம்ம பார்த்து பார்த்து ஒரு மாதிரி அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துருக்கும்போது ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு படம். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய படம். நான் இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் மஸ்ட் வாட்ச்னு எந்த படத்துக்குமே சொன்னதில்லை. ஆனால் மெய்யழகன் வந்து மஸ்ட் வாட்ச். கண்டிப்பாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, அதுவும் குடும்பத்தோடு போய் பார்த்தீங்கன்னா. ஓகே, படத்தில் எதாவது நெகட்டிவ்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் அது நெகட்டிவ்ஸாக என்னன்னு எனக்கு தெரில. எனக்கு வந்து அது நெகட்டிவாக தோணலை. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எது நெகட்டிவ்னு சொல்கிறேன்னா, செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஜல்லிக்கட்டு வச்சு ஒரு ஒரு சப்ளாட் இருக்கும், சின்னதாக ஒரு சீன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ராஜராஜ சோழன் பற்றி அவர் பேசுவார். இந்த 2 இடம் பேசும்போது வந்து அவங்க நார்மலாக 2 இடத்துக்குள்ள கான்வர்சேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அது மேபி சில பேர்த்துக்கு பிடிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தேட்டர்லேயும் அந்த டைம் வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் நிறைய பேர் ரிவ்யூஸ் பார்க்கும்போதும் அதுதான் அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க, அது மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. பட் எனக்கு அது எதுவும் தெரில. ஏன்னா 2 பேர் பேசுகிறாங்கன்னா அவங்க ரேண்டமாக என்ன வேணால் பேசுவாங்க. அது வந்து சும்மா வளர்றாங்கன்ட்டு கிடையாது. ஏன்னா படத்தில் வந்து சம் வாவ் ஃபேக்டர் வச்சு தானே ஆகணும். படம் ஆரம்பிச்சிலேருந்து எண்டு வரைக்கும் ஸ்லோவாகவே போச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் சில பேருக்கு பிடிக்காமல் போயிடும். அப்போ ஏதாவது எக்ஸ்ட்ரா வாவ் ஃபேக்டர் வச்சாங்கன்னு வச்சுருந்தாரோ என்னப்போ. ஆனால் அது படம் எனக்கு தெரிஞ்சு படத்தில் எங்கேயுமே அது டிஸ்டர்ப் பண்ணல. படம் முடிஞ்சக்கப்புறம் தான் தெரியுது படத்தோட டியூரேஷன் வந்து 3 மணி நேரம். அது எனக்கு தெரியவே தெரியாது, படம் பார்க்கும்போதும் தெரியாது, படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட தெரியாது. லேட்டாக தான் தெரிஞ்சு படத்தோட டியூரேஷன் வந்து 3 மணி நேரம் அப்படின்ட்டு. ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கு பெருசாக தெரில. மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு. படம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா உங்களுக்கு பொறுமை வேணும். கண்டிப்பாக பொறுமை இல்லைன்னா படம் உங்களுக்கு ஒரு மாதிரி லேகான மாதிரி இருக்கும். ஆனால் பொறுமை இருந்து உங்களுக்கு வந்து படம் கனெக்டட் ஆகிடுச்சுன்னா இந்த வருஷத்தில் நீங்கள் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபீல் குட் மூவியாக படம் இருக்கும். இப்போது மியூசிக்கை பற்றி பேசுவோம். மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா. நான் 96க்கு போனதுக்கு காரணமும் இப்போ உங்ககிட்ட அந்த பேக் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்க காரணமும் வந்துட்டு அந்த காதலே காதலேன்ற ஒரு பாட்டு தான்.
அந்த பாட்டுக்காக தான் நான் அந்த 96 படத்தையே போய் தேட்டரில் பார்த்தேன். அதுக்கப்புறம் தேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுது அந்த காதலே காதலே பாட்டை தாண்டி நிறையா பாட்டு உள்ளே இருந்துச்சு. ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்துச்சு, ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப அப்படியே மெல்டடாக இருந்துச்சு அந்த 96 ஹோல் ஆல்பமே. நீங்கள் எத்தனை பேர் எல்லா பாட்டையும் கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி இந்த வாழா என் வாழ்வே வாழ்வே, அப்புறம் காதலே காதலே அது கேட்டிருப்பீங்க. அதை தாண்டி நிறையா பாட்டு இருக்குது, எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். முக்கியமாக தெலுங்கில் வந்து 96 வந்துருந்துச்சு. அதில் ஜேர்னி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், ஓகேவா. ஜேர்னி இந்த வாழா என் வாழ்வை வாழ்வையோட தெலுங்கு வெர்ஷனு, ஆனால் தெலுங்கில் இருக்காது, தமிழில் இருக்கும். ஒருவேளை நீங்கள் அந்த பாட்டு கேட்டது இல்லைன்னா இப்போ போய் கேளுங்க, ஜேர்னின்னு இருக்கும். 96ஓட ரீமேக் வெர்ஷனில் அது வரும். அந்த பாட்டு அதுக்கு மேலே இருக்கும். இதை நல்லா இருக்குன்னு சொல்கிறதா இல்லை அதை நல்லா இருக்குன்னு சொல்கிறதா அப்படின்னு தெரியவே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட கோவிந்த் வசந்த் அவரோட மியூசிக் தான் இந்த மெய்யழகனுக்கும். இந்த படத்துக்கு முன்னாடியே நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. சிலதெல்லாம் மேலே வந்துச்சு, சிலதெல்லாம் இவர் தான் மியூசிக் அப்படின்னு தெரியாமையே போயிடுச்சு. இந்த மெய்யழகன் படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எப்படி ஆயிருக்குன்னா, எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துல அந்த செருப்பை இவர் மறுபடியும் எடுத்துகிட்டு வருவார், எடுத்து கையில் வச்சுட்டு போவார்னு சொன்னால, அப்போ யாரோ இவன் யாரோ அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு இப்போ அந்த சீனு உங்களுக்கு பார்க்கும்போதே கண்ணெல்லாம் கலங்கிடும், ரொம்ப மெல்ட் ஆயிடுவீங்க, கண்ணெல்லாம் கலங்கி கண்ணு இந்த இடத்துல அப்படி கண்ணீர் தேங்கி நிற்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவரோட மியூசிக் மட்டும் இல்லாமல் அந்த லிரிக்ஸு மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பாடியிருந்தது யாருன்னா கமல். நீங்கள் ஒருவேளை அந்த பாட்டு கேட்கலன்னா போய் கேட்டு பாருங்கள், யாரோ இவன் யாரோன்னு இருக்கும். அப்படியே கண்ணு கலங்கி அப்படி தேங்கி நிற்கிது. கமல் ஒரு சைடு அப்படியே பிச்சை ஏற்றுறாரு, யாரோ இவன் யாரோ அப்படின்ட்டு. அது எப்படி அங்கே நிற்கலாம், நான் அப்போ வர வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொன்னோன்னா பொலன்னு ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடுச்சு. இது அந்தளவுக்கு சென்டிமெண்டலாக இல்லை அழுக வைக்கிற படம்லாம் அப்படிலாம் நான் சொல்ல வரல. அது ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப நம்ம கூடவே இருந்த ஒரு ஃபீலிங்கை இவ்வளோ நாள் மனசில் வச்சுருந்த ஃபீலிங்கை ஏதோ ஒரு ஃபீலிங் மனசில் வச்சுருக்கலாம். ஆனால் இது இந்த சீன் மூலயமா அப்படியே கண்ணில் வந்துடுது. ஸோ அந்த ஒரு சாங்கை மட்டும் நீங்கள் கேளுங்க, அந்த சாங் கேட்டு உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு படமும் ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல ரொம்பவுமே ஹைலைட்டடாக இருந்துச்சு. மற்றபடி ஓவரால் பிஜிஎம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே குறை சொல்கிற மாதிரியே இல்லை. கொஞ்சம் ஜாலியாக போகிற சீனுக்கு ஜாலியாகவும், சென்டிமெண்டலாக வர சீனுக்கு சென்டிமெண்டலாகவும், எல்லா விதமான பிஜிஎம் படத்தில் இருக்குது. அது சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் தனியாக கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் படத்தோட படமாக பார்க்கும்போது எங்கேயுமே குறை சொல்லவே முடியாது. கோவிந்த் வசந்தா அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. நான் மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறதோட மேஜிக் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ ஓவரால் மியூசிக் 100 out of 100 சான்ஸே இல்லை. 96க்கு எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு மெய்யழகனுக்கும் இருக்குது. ஏன்னா அந்த டைம் ஒரு பாட்டு ஹிட் ஆச்சு, எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. இந்த பாட்டு இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரில. மேபி அது ஹிட் ஆனால் இந்த ஆல்பம் பற்றி பேசுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓவரால் இந்த மெய்யழகன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ஃபேமிலியோட பாருங்கள், ஒரு நீட்டான ஒரு என்டர்டெய்னராக இருக்கும், ஓகேவா. அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த படத்தோட ரிவ்யூ வேணும், இல்லை இந்த மியூசிக் பற்றின ரிவ்யூ வேணும், இந்த ஆல்பம் பற்றின ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக கண்டிப்பாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ரிவ்யூ தான் டியூரேஷன் அதிகமாக போச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஜஸ்ட் ரிவ்யூவாக மட்டும் இல்லாமல், நான் ஃபஸ்ட்டே சொன்னல, இந்த நினைவுகள், அந்த ஃபீலிங்லாம் அது டக்குன்னு பேசிட முடியாதுல்ல. அது ஜஸ்ட்டு படத்தை தாண்டி அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதுக்காக தான் டியூரேஷன் இருக்கும். கடைசி வரைக்கும் எத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரில. ஸோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதுவும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஏஜிஎஸ்.